ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العزيز الحكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم تحروا ليلة القدر في العشر الأواخر من رمضان أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபோகப்படுத்துகின்ற பாதிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து முடித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்ற வந்தனமும் அகிலத்துக்கோர் அற்படையாய் வந்துதித்த தாமின் மதீனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அணுகும் அசையாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் வதபு தாபிஈன்கள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாவரும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜும்ஆவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹ்வின் அருள் சுரக்கும் அவனது அருளகத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்தமையாக உங்களுக்கும் வசியத் என்னும் நற்போதனை புரிகின்றேன், சான்று வருகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வுலகில் குருதியோடு வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமூகம் இருக்கும் என்றால் அது நாம் தான். எமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தினர்கள் 500 வருடம் 600 வருடம் என்று பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். ஆனால் எனது உம்மத்தின் வாழ்வோ சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. எனது உம்மத்தை சார்ந்தவருடைய வாழ்நாள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று பெரும் பார்வையை கடைபிடித்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த குறுகிய கால எல்லைக்குள் எப்படி அளப்பரிய நன்மைகளை சம்பாதிப்பது, எவ்வாறு நீண்ட நீண்ட அமல்களை செய்வது என்ற கவலையை போக்குவதற்காக, இயக்கத்தை நீக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ் மணக்கும் புனித ரமதானை தந்து அதிலும் மதி விசேஷமான எந்த ஒரு சமூகத்துக்கும் வழங்கிடாத, எந்த ஒரு உம்மத்திற்கும் கொடுத்திராத மிகப்பெரிய அரும்பெரும் பொக்கிஷமான் லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு சிறப்பம்சமாக தந்திருக்கின்றான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பனூ இஸ்ரவேலர்களே 700 வருடம் இபாதத் செய்த ஒரு மனிதரை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையாக பேசின பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டு 700 ஆண்டுகள் கண் பாவத்தை பார்க்காது, காது பாவத்தை கேட்காது, உள்ளம் பாவத்தை சிந்திக்காது, தன்னன் தனியாக நின்று 700 வருடம் இபாதத் செய்த ஒரு மனிதரை பற்றி புகழ்ந்து
பஜர் உதயமாகின்ற வரைக்கும் உலகத்தின் நாலா பாகங்களுக்கும் பிரிந்து சென்று சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அம்மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருவதிலும் பாவ மன்னிப்பை வழங்குவதிலும் நரக விடுதலையை பெற்று தருவதிலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை சக்கீனத்தை ஏற்படுத்தி தருவதிலும் அம்மலக்குமார்கள் அப்பூமியிலே நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எமது பாவ மன்னிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இதைவிட மிகப்பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது? இதுதான் பாக்கியம் என்று சொல்லலாம், இதுதான் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வம் கிடைப்பது பாக்கியம் இல்லை, பட்டம் பதவி கிடைப்பது பாக்கியம் இல்லை, ஆட்சதிகாரம் கிட்டுவது அதிர்ஷ்டம் அல்ல. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மனிதனுடைய துஆவுக்கு ஆளாகுவது, அதிலும் பாவத்தை நினைத்து பார்க்காத, வாழ்க்கையை எதிராக அமைத்துக் கொண்ட கோடான கோடி மலக்குமார்களின் துஆவுக்கும் மக்ஃபிரத்துக்கும் அருளுக்கும் நரக விடுதலைக்கும் பாக்கியம் பெறுகிறார்கள் என்றால் இதைவிட அதிர்ஷ்டம் வேற என்ன இருக்கிறது? இதைவிட பரிசு வேற என்ன இருக்கிறது? அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் காலை வரைக்கும் மகரின் உதயமானத்திலே இருந்து பஜர் உதயமாகின்ற வரைக்கும் அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே மலக்குமாருடைய துஆ, அவருடைய அருள், அவருடைய பாவ மன்னிப்பு, அவர்களால் வேண்டப்படுகின்ற நரகத்தின் விடுதலை சில சாரார்களை காட்டாது, சில சாரார்களுக்கு கிடைக்காது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மகத்தான இரவிலே கடுக்க கடுக்க கண் சிமிட்டி சிமிட்டி இரா வணக்க முடிகின்ற வணக்கசாலியாக இருக்கலாம், தர்மத்துக்கு மேல் தர்மம் கொடுப்பவனாக இருக்கலாம், கண் குளிர குளிர அவன் குர்ஆன் ஓதுவனாக இருக்கலாம், கண் கலங்கி உள்ளம் உருகி தௌபா செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு வேண்டக்கூடிய மனிதனாக இருக்கலாம். மூன்று சாரார்களுக்கு அந்த இரவுடைய பாக்கியம் கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்த மனிதன், பெற்றோருடைய உள்ளத்தை குறித்து வாழ்ந்த மனிதன், மதுபானம் அருந்தக்கூடிய ஒரு மனிதன், இந்த மூன்று நபர்களுக்கு இந்த இரவுடைய பாக்கியம் கிடையவே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, சங்கை பொருந்திய ரமலானில் நாம் அடையக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? இன்று நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய முதல் தினத்திலே இருந்து இன்று 23ஆம் தினம் வரைக்கும் அப்பல் ஜமாத்தோடு நான் 5 நேரம் தொழுதிருக்கிறேன், தராவீஹ் தொழுதிருக்கிறேன், பல குர்ஆன்களை ஓதியிருக்கிறேன், எத்தனையோ திக்ருகளை செய்திருக்கிறேன், தான தர்மங்களை வழங்கி இருக்கிறேன். ஆனால் நான் ரமலானுடைய ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன், ரமலானுடைய பாக்கியசாலியாக இருக்கிறேன் என்று சிலர்கள் கற்பனை கொள்ளலாம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரமலானில் நோற்ற நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? எம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? தொழுத கியாமுல் லைல்கள் நோயை பொருட்படுத்தாது, கஷ்டத்தை பொருட்படுத்தாது, துன்பத்தை பொருட்படுத்தாது. சோடிகள் எல்லாம் முதுகுக்கு பின்னால் இருந்துவிட்டு கண் குளிர குளிர கால் கடுக்க கடுக்க தொழுத கியாமுல் லைல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த வட்டியிலே, எந்த விபச்சாரத்திலே, எந்த மதுபானத்திலே, எந்த மனிதனுடைய மானத்தை போக்குவதிலே, எந்த மனிதனுடைய குடும்பத்தை குட்டிச்சோறு ஆக்குவதிலே அனுநூறு சொல்லிக்கொண்டு அவனூறு சொல்லிக்கொண்டு துன்புறுகளை கூறிக்கொண்டு என்னென்ன அபாக்கியமான, அதாவது அல்லாஹ் விரும்பாத வெறுக்கத்தக்க செயல்களை செய்து கொண்டிருக்கிறோ அவைகளை விட்டு வெளியேறுகின்ற பொழுதுதான், அவைகளை விட்டு பரிசுத்தம் பெறுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல்
கொள்வதற்கு எமது உள்ளங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மகத்தான இரவின் பாக்கியத்தை அடைவதற்கு குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய வழிமுறைதான் அந்த காலங்களிலே இரா நேரங்களை நீங்கள் இபாதத்திலே கழியுங்கள், பள்ளியில் இஅ்திகாஃபிலே கழியுங்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொழில்கள் சென்றதற்கு பின்னால், வேலை பணிகளை முடித்ததற்கு பின்னால், தராவீஹுக்கு வந்ததிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும் அந்த நாட்களை நீங்கள் குர்ஆன் திலாவத்திலே, ஸிக்ர், ஸதகா போன்ற வணக்கங்களிலே, இஸ்திக்பார், தௌபா போன்ற காரியங்களிலே அதை முழுமையாக பயன்படுத்துவதுதான் நபியின் சுன்னத்தாக இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த மகத்தான இரவை சிறந்த முறையில் கழிப்போம், அதற்காக முயற்சி எடுப்போம். அதே நேரத்தில் தௌபாவுடைய ஒரு இரவாக, தௌபாவுடைய ஒரு காலமாக இந்த கடைசி பருவம் காணப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, தௌபா என்றால் என்ன? அல்லாஹ் விரும்பக்கூடிய தௌபா என்ன? பரிசுத்தமான தௌபா என்ன? குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை உள்ளவர்களே, நீங்கள் செய்கின்ற தௌபாவை பரிசுத்தமான தௌபாவாக தௌபா செய்யுங்கள், கடன்பற்ற தௌபாவாக தௌபா செய்யுங்கள். தொழுகை இல்லாத மனிதனுக்குரிய தௌபா அவன் மௌத்து வரைக்கும் தொழுகையாளியாக மாறுவதுதான். ரமதானுக்கு மட்டுமல்ல தொழுகை, ரமதானுக்கு மட்டுமல்ல தஹஜ்ஜுத், ரமதானுக்கு மட்டுமல்ல துஹா, ரமதானுக்கு மட்டுமல்ல குர்ஆன், ரமதானுடைய மாதத்திலே என்ன பல அமல்களை செய்தோமோ மௌத் வரைக்கும் கடைபிடிப்பதுதான் அந்த தொழுகை இல்லாத மனிதனுக்குரிய தௌபா. வட்டி எடுத்தவனுக்குரிய தௌபா அவன் வட்டியை விடுவதுதான். ஆயத்தோதி கொண்டிருக்கிறோம், ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ். நீங்கள் வட்டியை விடவில்லையா, அதற்கு தௌபா செய்யவில்லையா, உங்களோடு போர் கொடுப்பதற்கு இங்கே சரண் பண்ணுவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அல்ல, பிரிட்டனுடைய ஜனாதிபதி அல்ல. அருமையானவர்களே, முழு வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் போர் தொடுக்க கூப்பிடுகிறான். வட்டியை விடாவிட்டால் நீங்கள் என்னோடு போர் தொடுக்க வாருங்கள். அருமையானவர்களே, செய்கின்ற வியாபாரம் வெட்டி, கட்டி இருக்கக்கூடிய வீடு வட்டி, ஓடக்கூடிய வாகனம் லீசிங்காக இருக்கிறது, இன்று பேன்ஸாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் 27ஆம் தினம் வந்துவிட்டால் வைட்டமை ஆடை அணிந்து கொண்டு பினேன்ஸ் வாகனத்தில் வந்து குடும்பம் குடும்பமாக பள்ளியில லைட்டை ஓபன் பண்ணிட்டு ஆமீன் சொல்வது தௌபாவல்ல, மாய கண்ணீர் வடிப்பது தௌபாவல்ல. எந்த ஹராமான சம்பாத்தியத்திலே, எந்த ஹராமான வட்டியிலே, எந்த அனாதை சொத்தை அபகரிப்பதிலே நீங்கள் மூழ்கி போயிருக்கிறீர்களோ அவைகளை விட்டு வெளியே வாருங்கள், அவைகளை விட்டு பரிசுத்தம் பெற்று வாருங்கள். குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவனுக்குரிய தௌபா அந்த கதவுடைய இரவை அடைவதற்கு முன்பு குடும்பங்களோடு ஒற்றுமைப்படுவதுதான், சமாதானப்படுவதுதான். காணி பிரச்சனைக்காக, வீட்டு பிரச்சனைக்காக, ரோட்டு பிரச்சனைக்காக, சாக்கடை நீருக்காக வேண்டி வருட கணக்கிலே பெற்றெடுத்த தாய் தந்தையோடு பேசுகிறார்கள் இல்லை, சகோதரரோடு பேசுகிறார்கள் இல்லை. அருமையானவர்களே, இன்னும் 6-7 தினங்கள் எஞ்சி இருக்கின்றன. லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் தேவையா? இந்த மாதத்தில் 3 நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? உங்களது அதாவது இஃப்தாருடைய நேரத்தில் கேட்ட துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? குடும்ப உறவை பேணி வாழுங்கள், சகோதரத்துவத்தை பேணி வாழுங்கள். இப்படிப்பட்ட துக்குறிகள் உள்ள, அதாவது இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை
சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சிறப்பான ரமதானை அவளை பெற்றுக் கொள்வதற்கு, பாவ மன்னிப்பை அடைவதற்கு, நரக விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அளித்தானோ, யா அல்லாஹ், அந்த ரமதானுடைய சகல நன்மைகளையும் சகல சௌபாக்கியங்களை பெற்ற நல்லடியார்களது கூட்டத்தில் என் அனைவரையும் சேர்த்தருவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ இணை துணையற்றவன் யா அல்லாஹ், நீ வானம் பூமிக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், முழு அரசுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ், நீ முழு புருஷுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ். எங்களுக்கு சொந்தமாக எந்த ஒன்றும் இல்லை யா அல்லாஹ். நாமெல்லாம் உன் அடியார்கள் யா அல்லாஹ், நாமெல்லாம் உன் வேலையாட்கள் யா அல்லாஹ். பாவம் செய்த பாவிகளாக இருக்கிறோம். சொல்லாலும் செயலாலும் பார்வையாலும் கேள்வியாலும் எண்ணற்ற பிழைகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். நாம் செய்த தவறுகளை ஊருக்கு மறைக்க முடியும், உற்றாருக்கு மறைக்க முடியும், உலகத்துக்கு மறைக்க முடியும், பக்கத்தில் தூங்குகின்ற மனைவிக்கு மறைக்க முடியும். உனக்கு முன்னால் மறைக்க முடியாது யா அல்லாஹ், மறைக்க முடியாது யா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளில் எமது வாய்களுக்கு கூட்டு போடப்பட்டு எமக்கு எதிராக கைகள் பேசும் யா அல்லாஹ், கால்கள் பேசும் யா அல்லாஹ். அந்த நாளை பயந்து கேட்கிறோம், அந்தி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், தோவான வாயில நின்று கேட்கிறோம். இந்த ஒரு மாத காலமாக உனக்காக நோன்பு நோன்பு உண்ணாமல் பருகாமல் பசித்திருந்து இரவிலே விழித்திருந்து வாதம் செய்துவிட்டு உனக்கு முன்னால் சமர்ப்பித்து கேட்கிறோம் யா அல்லாஹ். ஒரு கூலியான் வேலை செய்துவிட்டால் அவனது நெற்றியுடைய காயம் உண்டு, கூலி கொடுக்குமாறு சொன்ன ரப்பு யா அல்லாஹ். உரிமையோடு நிற்கிறோம், உன்னுடைய ஆதரவோடு நிற்கிறோம், தோவான வாயில நிற்கிறோம். திக்கட்டோடு உதவி செய்கின்ற ரப்பே, தருணத்தில் சிக்கியிருப்போருக்கு கை கொடுக்கின்ற ரப்பே, எங்கள பாவங்களை மன்னித் தருவாயாக. பாவங்களை மன்னித்து விட்டது என்பதற்கு மலக்குமான சாகிதாக வெற்றி யா அல்லாஹ். பாவத்தை நிரப்பி இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த பரிசுத்தமான பூமியை பாவத்தால நிரப்பி விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள பாவத்தை தாங்க முடியாமல் கடல் உன்னிடம் அனுமதி கேட்கிறது, இவர்களை அழித்து விடட்டுமா? பூமி உன்னிடம் அனுமதி கேட்கிறது, என்னை பரிசுத்தமாக படைத்தாய், என்னை தூய்மையாக படைத்தாய், இந்த அடியாருடைய பாவத்தை என்னால் சுமக்க முடியாது இறைவா, இவர்களை மறுபக்கமாக பிரட்டி விடட்டுமா என்று பூமி அனுமதி கேட்கிறது யா அல்லாஹ். உன் அரும்பெரும் கிருபையால் எங்களை பாதுகாத்துக் கொடுக்கிறாய் யா அல்லாஹ். உன் ரஹ்மத்தும் மகவிருத்தும் இல்லை என்றால் நாம் எக்ரஸ் இல்லாமல் போய்விடுவோம் யா அல்லாஹ். இந்த உலகத்தில் முகமது இல்லாமல் போய்விடுவோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவத்தை பார்த்த கண்கள் யா அல்லாஹ், பாவத்தை கேட்ட காதுகள் யா அல்லாஹ், பாவத்தை பிடித்த கரங்கள் யா அல்லாஹ், பாவத்தின் பக்கம் நடந்த கால்கள் யா அல்லாஹ், பாவத்தை சிந்தித்த உள்ளங்கள் யா அல்லாஹ். பாவம் என்றால் சேடை விட இடிக்கிறது யா அல்லாஹ். அந்த ஈமான பலவீனம், அமான பலவீனம் யா அல்லாஹ். எத்தனையோ பயான்களை கேட்கிறோம், நரகத்தின் பயம் வரல யா அல்லாஹ், கபருடைய அச்சம் வரல யா அல்லாஹ். பாவம் செஞ்சு செஞ்சு எங்களை உள்ளம் துருப்பிடித்திருக்கிறது யா அல்லாஹ். புனித ரமலானை அவனுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்தாய் யா அல்லாஹ், நற்கர்மங்களுக்கு சந்தர்ப்பமாக தந்தாய் யா அல்லாஹ். இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தல யா அல்லாஹ், இந்த மாதத்தை உகந்ததாக பயன்படுத்தல யா அல்லாஹ். அநேகமான நேரங்கள் காலங்கள் வீண் விளையாட்டில் கழிந்தது யா அல்லாஹ், நாம்போரோடு கழிந்தது யா அல்லாஹ், பெரும்போரோடு கழிந்தது யா அல்லாஹ், வீண் பேச்சுக்களோடு கழிந்தது யா அல்லாஹ். இவ்வாதத்திலே நேரத்தை மண்ணாக்கிட்டோம் யா அல்லாஹ், நோன்பு மண்ணாக்கிட்டோம் யா அல்லாஹ். நோன்பில் மகத்துவத்தை வழங்காம
பாக்கியத்தை என் அனைவருக்கும் தந்தருவாயாக. மேலான லைலத்துல் கத்ருடைய இரவின் சகல பாக்கியங்களை பெற்ற நல்லடியார்களது கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல பல அமல்களுக்கு சந்தர்ப்பத்தை வாரி வழங்குவாயாக. நல்ல பல அமல்கள் செய்கின்ற நன்மக்களாக எங்களை வாழ்ந்து மரணிக்க அருள் பாலிப்பாயாக. சொர்க்கத்தில் கடந்தரக்காரர்களாக ஆக்குவாயாக. சொர்க்கத்தில் இன்பங்களை அனுபவிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. நமது குடும்பமாக சொர்க்கத்தில ஏராள ஜன்னத்தில் பிர்தௌஸில குடியிருக்கின்ற பாக்கியத்தை தந்தருவாயாக. நரகத்தின் எரிகொல்லிகளாக உடம்பு ஆக்கினாரே யா அல்லாஹ். இந்த உலகத்தில் சூட்டை தாங்க முடியாது, உஷ்ணத்தை தாங்க முடியாது, வெப்பத்தை தாங்க முடியாது. ஈமான்ல பலவீனம் யா அல்லாஹ். அமால குறைவுள்ள மக்கள் யா அல்லாஹ். குறுகிய வாழ்நாள் கொடுக்கப்பட்டவங்க யா அல்லாஹ். 1000 மாதங்கள் செந்நிறமாக, 1000 மாதங்கள் வெள்ளை நிறமாக, 1000 மாதங்கள் மஞ்சள் நிறமாக சூடாக்கப்பட்ட புசிக்கப்பட்ட அந்த நரக நெருப்புக்கு எங்களை உடம்பு எரிகொள்ளி ஆக்கிறாரே யா அல்லாஹ். நரகத்தில் இருந்து விடுதலிப்பாயாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. மேலான உனது அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் எனக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், என்னை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை பெற்றவர்கள் யா அல்லாஹ், எங்களை வளர்த்தவர்கள் யா அல்லாஹ், எங்களை ஆக்கினவர்கள் யா அல்லாஹ். அவர்கள் இல்லை என்றால் இந்த இடத்தில் நாம் உருவாகி இருக்க மாட்டோம் யா அல்லாஹ். நாம் உருவாகி கருவாகி ஆளாவதற்கு காரண கருத்தாக்கள் யா அல்லாஹ். எங்களை ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ். ஆணையோட வெண்மையான உள்ளமுடையவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த தாய்களுடைய துஆ பரக்கத்துக்கு பாக்கி பெற்றவர்களாக ஆக்கி யா அல்லாஹ். எந்த தாய்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்களோ நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுத்தருவாயாக. எவர்கள் மன்னரை வாசிகளாக இருக்கிறார்களோ சொர்க்கத்து பூஞ்சோலைகள் ஆக்கி யா அல்லாஹ். அவர்களுடைய பேரில் நினைத்து கொடுத்த சதகா தர்மங்களை கபூல் செய்வோம் யா அல்லாஹ். இந்த ரமலான்ல செய்த எல்லா அமல்கள்ல அவர்களுக்கு நீ பரிபூர்ணமான கூலிகளை கொடுத்தியா அல்லாஹ். அவனை கபருக்கு சதகத்துல் ஜாரியாவாக நீ என் அனைவரை பார்க்கவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், குழந்தைகள் நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ். நீ தந்த அவர்களும் பொக்கிஷங்கள் யா அல்லாஹ். நீ தந்த அமானிதங்கள் யா அல்லாஹ். பாவம் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ். போதைக்கும் ஐசுக்கும் மதுவுக்கும் மாதுக்கும் ஆளாக்கிறாரே யா அல்லாஹ். ஊர் போற்றும் உலகம் போற்றும் சிறந்த மேதைகளாக ஆக்கி யா அல்லாஹ். நல்ல ஈமானை தக்வாவை கொடுத்து யா அல்லாஹ். இந்த மாதத்தை சிறப்புப்படுத்துவதற்காக யாரெல்லாம் உடலான பொருளான பணத்தால் அறிவான சிந்தனையால உழைத்து பாடுபட்டார்களோ அனைவருடைய பணிவிடைகளையும் பொருத்திக் கொள்வாயாக. சேவைகளை கபூல் செய்து கொள்வாயாக. ஒருவருக்கொருவராக கேட்ட துஆக்களை திரையின்றி ஏற்றுக் கொள்வாயாக. கொடிய நோய்களை விட்டு பாதுகாத்தருவாயாக. வரக்கூடிய இயற்கை அழிவுகள் செயற்கழிவுகளை விட்டும் நமது நாட்டையும் உலக மக்களையும் பாதுகாத்தருவாயாக. அந்நின மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே பிற மதத்தவர்களை மதித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வாழச் செய்தருவாயாக. நாட்டின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒன்றுபட்ட சமூகமாக அனைவரையும் ஆக்கிடுவாயாக. ரமலான கடைசி தருணத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். ரமலானை கடைசி பகுதியில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்க்கையில கடைசி